தமிழ் சினிமாவுக்கு நான் உலக அங்கீகாரம் வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு ஒருத்தர் டார்ச் லைட்டை தூக்கிட்டு போனாப்புல. கடைசியில் அவரே இப்போ இருட்டில் நிற்கிறார் போல. ஏன்னா டார்ச் லைட் எங்கேயும் தொலைஞ்சு போச்சு, ரொம்ப தொலைவிக்கிட்டு இருக்காரு, முடிஞ்சா யாருன்னா கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு ஒருத்தர் இன்னொருத்தரை பங்கமாக கலாச்சிருக்காரு. அநேகமாக நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க, வாங்க யாருன்னு பார்ப்போம். தாவேக்காவை சேர்ந்த நாஞ்சில் சம்பத் அவர்கள் தான். அதாவது அம்பத்தூரில் ஒரு பொதுக்கூட்ட மேடையில் வந்து பேசிக்கிட்டு இருந்தாப்புல. அப்போ வந்து பங்கமாக கலாச்சிருக்கார். என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, அதாவது உலக நாயகன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவுக்கு வந்து ஒரு உலக அங்கீகாரம் வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பி இங்கே வந்தாப்புல. இங்கே வந்து பார்த்தா வெளிச்சம் தரேன் அப்படின்னு சொன்னவர் டார்ச் லைட்டை தூக்கிட்டு அறிவாலயம் போனார். ஆனால் அங்கே இப்போ டார்ச் லைட்டை தொலைச்சிட்டு இருட்டில் நிற்கிறாப்ப. ஏப்பா கொஞ்சம் யாருன்னா கண்டுபிடிச்சி கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி அங்கே பங்கமாக கலாச்சிருக்காரு மக்கள் நீதி மையத்தை. வாங்க அவர் கலாச்சதை நம்மளும் பார்ப்போம். என்னுடைய தமிழ் திரையுலகத்திற்கு ஒரு நாள் உலக அங்கீகாரம் கிடைக்குமானால் வாங்கி தரப்போகிற மகா கலைஞன் என்று நான் நம்பியிருந்த கமலஹாசன் திமுக மீது தீவிர எதிர்ப்பை ஆத்திரத்தை கொட்டி தொலைக்காட்சி பெட்டியை உடைத்து டார்ச் லைட்டை எடுத்துக்கொண்டு புறப்பட்டார். இப்பொழுது டார்ச் லைட்டை அறிவாலயத்தில் தொலைத்து விட்டு தேடிக்கொண்டிருக்கிறார். இரண்டாம் உலக போர்ல இங்கிலாந்துடைய நாஜி படைகளுடைய தலைவன் இருக்கார் இல்லையா, வின்ஸ்டன் சர்ச், அவருக்கே வராத ஒரு இளைஞர் கூட்டம். அடுத்தபடியா மாமன்னர் அலெக்சாண்டர், அவருக்கே வராத ஒரு இளைஞர் கூட்டம். மகாத்மா காந்தி, அவருக்கு கூட வராத ஒரு இளைஞர் கூட்டம் எங்க தலைவருக்கு கிடைச்சிருக்கு. அந்த அளவுக்கு நீங்கள் இளைஞர்கள் கூட்டமாகிய நீங்கள் வந்துட்டு பயங்கர வரவேற்பை தரீங்க, பார்க்கறதுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு ஒருத்தர் அங்க பெருமையா பேசியிருக்காரு. அவர் தான் நாஞ்சில் சம்பத் அவர்கள் தான். வாங்க அவர் பேசினதை பார்ப்போம். விஜய் அவர்களுக்கு கிடைத்த இளைஞர்கள் உலகத்தில் எந்த தலைவருக்கும் கிடைக்கவில்லை. இரண்டாவது உலக மகா யுத்தத்தில் நாஜி படைகளினுடைய நாச தாக்குதலை எதிர்கொண்ட இங்கிலாந்தின் சிங்கம் வின்ஸ்டன் சர்ச்சிலுக்கு கிடைக்காத இளைஞர்கள். இத்தாலி தேசத்தினுடைய விடுதலை போராட்டத்தில் களம் கண்ட மாவீரன் கரிபால்டிக்கு கிடைக்காத இளைஞர்கள். Feed the military man, capture the nation என மூறி முழங்கி வாளாலே உலகத்தின் முக்கால் பகுதியை தன் காலடிக்குள்ளே கொண்டு வந்தானே மாசிடோனிய மாமன்னன் அலெக்சாண்டருக்கு கிடைக்காத இளைஞர்கள். கொள்ளை கொடிவிரிக்க வந்த வெள்ளை ஏகாதிபத்தியத்தை போட்ட எங்கள் மகாத்மாவுக்கு கிடைக்காத இளைஞர்கள். வேலை வரும், வெற்றி விரைந்து வரும், அது நாளை வரும் என்று நம்பி நாக்கினாலே மாற்றத்தை உருவாக்கிய மறுமலர்ச்சி தூதுவன் அறிஞர் அண்ணாவிற்கு கிடைக்காத இளைஞர்கள். தங்கத்தில் முகமெடுத்து சந்தனத்தில் உடல் எடுத்து வந்த சரித்திர தலைவன் மக்கள் திலகம் எம்ஜிஆருக்கு கிடைக்காத இளைஞர்கள் எங்கள் தலைவர் விஜய்க்கு இன்றைக்கு கிடைத்திருக்கிறார்.